வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல இன்னொரு டைப் ஆஃப் மெத்தட் சம்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ வந்து 9 3/16 என்ற பின்னத்தை பெற 3 1/16 என்ற பின்னத்தை எந்த பின்னத்தால் பெருக்க வேண்டும்? இது ஒன் ஆஃப் த மெத்தட் சம் தான் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல. இப்போ வந்து நமக்கு வந்து 3 1/16 என்ற பின்னத்தை கொடுத்துருக்காங்க. இன்னொரு பின்னம் நம்மளுக்கு இல்லை. அதனால நம்ம அந்த பின்னத்தை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இந்த பின்னத்தை இந்த எக்ஸால பெருக்குனா இந்த 9 3/16 வந்து கிடைக்கணும். ஓகேவா? இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சாலே முக்காசி சமம் முடிச்சிடலாம். 3 1/16 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 9 3/16. ஓகேவா? இப்போ இந்த 3 1/16 இந்த பின்னத்தை வந்து கலப்பின்னமா இருக்கு. இதை நீங்க வந்து பின்னமா மாற்றணும். அதுக்கு இந்த 16 இந்த 3ல பெருக்கி இந்த 1ஓட ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பின்னம் கிடைச்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரிக்கு 9 3/16 இந்த பின்னத்தை வந்து கலப்பின்னத்தை வந்து பின்னமா மாத்துறதுக்கு 16 9 இந்த 3ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பின்னம் கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து வந்துடும். இப்போ 49/16 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 147/16 16 வந்து இருக்கு. இப்போ இந்த எக்ஸை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு 147/16 இது வந்து அங்கிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து தலைகீழியா மாறிடும். 147/16 இன்ட்டு 16/49 இந்த பெருக்கல் அங்கிட்டு போகும்போது வகுத்தலா மாறிடும். அது வந்து தலைகீழா மாறிடும். ஓகேவா? இப்போ நீங்க அடிச்சு கொடுத்தீங்கன்னா 16 அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 149 49 3 49 147. இப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து 3.